ஸ்ரீ குருப்யோ நமக 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன் டெக்ஸ்டான ஹதயோக பிரதிபிகால வீராசன். வீராசனா இந்த பெயரோட பொருள் விளக்கம் பார்த்தோன்னா, ஒரு வீரனை போல வலிமையும் நிலைத்தன்மையும் கொண்ட ஒரு ஆசனை தான் இந்த வீராசனா. இந்த ஆசனாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, ரீசெண்டாக ஹிப் நீ ஆங்கிளில் சர்ஜரி ஆனவங்க, சிவியர் நீ பெயின், பேக் பெயின், ஆங்கிள் ஸ்ப்ரெயின் இருக்கவங்க இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. வீராசன் இதுல 3 வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் ஏன்ஷியன் டெக்ஸ்ட் அத்தயுக பிரதிபிகால ஒரு வேரியேஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வேரியேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். உங்க வலது காலம் மடிச்சு இடது தொடை மேலேயும், உங்க இடது காலம் மடிச்சு வலது தொடை மேலேயும் வச்சு உங்க கையை சின் முத்திரையில வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன்ல உங்க கால்களை நீட்டி பொறுமையா ஒவ்வொரு காலா மடிச்சு உங்க கால் தொடைக்கு பக்கத்துல வைக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் லெக்கும் மடித்து தொடைக்கு பக்கத்தில் வச்சுட்டு உங்களுடைய போத் லெக்ஸும் உள்ள இன்டர்னலாக ரொட்டேட் ஆகிருக்கணும். உங்கள் கால்கள் ரெண்டும் வெளியில் இருக்கணும். கால் மேலே உட்காந்துருக்கக்கூடாது, கால் சைடில் தான் இருக்கணும். உங்கள் கைகளை சின்முத்திரையில் தொடைக்கு மேலே வச்சிருந்து முதுகு நேராக வைக்கிறது தான் வீராசன். இந்த ஆசனம் பண்ணுறது மூலமாக உங்களுடைய லெக் மசில்ஸ், தை, காஃப் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டு வாக் பண்ணுறவங்களுக்கு, கால் வலின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசனம் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். தியானம் பண்ணுறதுக்கும் பிராணாயாமா பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட் ஆசனா இந்த வீராசனா. இந்த ஆசனாவை கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது நம்ம காலில் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனுக்காக நிறைய பேர் என்கிட்ட ஃபிட்னஸ் ஜாயின் பண்ணலாமா இல்லை யோகா ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நான் ஃபிசியோதெரபிஸ்டாக ஃபிட்னஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பர்சனல் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், ஃபிட்னஸ் மேனேஜராக இருந்திருக்கேன், இப்போ யோகா தெரபிஸ்டாக மாறி இருக்கேன். ஸோ 2 ஃபீல்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணதுனால ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் ஃபிட்னஸ்க்கு போயிட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்குமோ, பாடி மசில் பில்டப் பண்ணுறது, பாடியை டோன் அப் பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க ஃபிட்னஸ் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு பாடி ஹெல்த் மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்தையும், அதாவது ஸ்ட்ரெஸ்லேருந்தும் நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவலாக நான் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்க யோகாவை செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.